ஜானகிராமன் அவர்கள் எழுதிய சிறுகதை பசி ஆறிற்று. ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை. கேட்கலாமா? பசி ஆறிற்று. மணி 12 போகுது, சுருக்க வாங்கோ என்று மத்தியான பூஜைக்கு நைவேத்தியத்தை எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு போகும் புருஷனுக்கு பின்னால் கத்தினாள் அவள். கத்தின கத்தில் குரல் விரிந்து விட்டது. புகைந்து இருமி நெஞ்சு கமறி 2 பொட்டு ஜலம் கூட கண்ணில் வந்து விட்டது அவளுக்கு. என்ன என்று திரும்பி புருவத்தை உயர்த்தி கொண்டு கேட்டார் சாமிநாத குருக்கள். நாசமா போச்சு என்று மெதுவாக சொல்லிக்கொண்டே முற்றத்தில் வந்திருந்த வெள்ளை வெயிலையும் நிழலையும் காட்டி ஜாடை செய்தாள் அகிலாண்டம். நாளி ஆயிடுத்துன்னு சொல்றியா? இதோ வந்துடுறேன் என்று அவர் பதில் கொடுத்து விட்டு கிளம்பினார். சாலப்பிறை வழியாக அடுத்த வீட்டில் பேசுவது காதில் விழுந்து, ஏங்கா, ஏன் இவ்வளவு மெதுவா பேசுறாங்க அடுத்த வீட்டு அம்மாமி என்று. அதற்காக அவள் வருத்தப்படவில்லை. அதை போல எவ்வளவோ பேர் சொல்லி இருக்கிறார்கள். டமார செவிட்டுக்கு மாலை போட்டுவிட்டு இதெல்லாம் சட்டை செய்து கொண்டிருந்தால் எப்படி வேலை நடக்கும்? அதை பற்றி அவள் கவலைப்படவில்லை. அவள் கவனத்தை இழுத்தது அந்த குரல் புதிதாக இருந்ததுதான். அடுத்த வீட்டு ருக்மணி அம்மாமி தம்பி வரப்போறான் என்று நேற்று சொல்லிக் கொண்டிருந்தாள். அப்ப பேசினது அவனாகத்தான் இருக்க வேண்டும். சற்று நேரம் கழித்து, நான் காவிரிக்கு போய் குளிச்சுட்டு வரேன்கா என்று அவன் சொல்லிக் கொள்வது காதில் விழுந்தது. இருப்பு கொள்ளாமல் வாசலுக்கு ஓடினாள் அகிலாண்டம். வாசலுக்கு வந்த அவன் இடுப்பில் இருந்த பொடி மட்டையை எடுத்து ஓட்டுச் சார்பின் மூங்கிலுக்குள் சொருகிவிட்டு தற்செயலாக திரும்பினான். திண்ணையிலிருந்தே போக்குவரத்து செய்து கொள்வதற்காக இருந்த திறப்பின் வழியாக அகிலாண்டம் நிற்பதை பார்த்தான். உடனே உள்ளே ஒரு முறை பார்த்தான். தெருவில் கிழக்கும் மேற்குமாக ஒரு முறை பார்த்தான். குறைக்க கூட சோம்பல் படும் நாயை தவிர வேறு ஈ காக்கா இல்லை அங்கே. தைரியமாக அவளை பார்க்க ஆரம்பித்து விட்டான். நறுக்கென்று அவள் மறைந்து விட்டாள். ஆனால் ரேலிக்கு போனதும் கால் தயங்கியது. சற்று நின்றாள். உள்ளுக்கா வாசலுக்கா என்று கேட்டுக்கொண்டிருந்த மனதை கடைசியில் வாசல் பக்கமே திருப்பி விட்டாள். நிலைக்கருகில் நின்று பார்த்தபோது அவனை காணவில்லை. சோப்பு பெட்டியை ஆட்டிக்கொண்டு வேகமாக போய்க் கொண்டிருந்தான். சடக்கென்று தான் மறைந்ததை பார்த்ததும் பயந்து கொண்டு போய்விட்டானோ என்னவோ. வாஸ்தவமாக தன் துணிச்சலை நொந்து கொண்டுதான் அவன் போனான். அவளுக்கும் தான் செய்தது தப்பு என்று பட்டது. வேறு என்ன செய்வது? பைத்தியக்கார பெண் ஜென்மம். அந்த சமயத்தில் வேறு என்ன செய்ய முடியும் என்று தன் பெண்மையை நொந்து கொண்டாள். அவன் திரும்பி வரட்டும், இங்கேயே நின்று கொண்டிருக்கலாம். அவன் திரும்பி வரும்போது அவனுடைய சந்தேகத்தையும் பயத்தையும் போக்கிவிடலாம் என்று தீர்மானித்துக் கொண்டாள். மேல் வீட்டில் எல்லோருமே அழகுதான். ருக்மணி அம்மாமிக்கு 40 வயது ஆனார் போலவே இல்லை. கன்னமும் காலும் பட்டு துடைத்தார் போல இருக்கின்றன. தம்பியும் அப்படித்தான் இருக்கிறான். காலேஜில் வாசிக்கிறானாம். சிரிக்க சிரிக்க பேசுவானாம். ஓடுகிற பாம்புக்கு கால் என்னும் வயது. வெகு புத்திசாலி என்று ருக்மணி அம்மாமி சொல்வதுண்டு. எப்படி இருந்தால் என்ன? இதையெல்லாம் நினைத்து என்ன பிரயோஜனம்? கவை குதவாத ஆசை. கல்யாணம் ஆவதற்கு முன் பிறந்த ஊரில் எதிர் வீட்டுக்கு ஒரு பையன் வந்திருந்தான். அவன் பார்த்த பார்வை என்ன கொழுமை அது! விழுங்கி விழுங்கி பார்த்துவிட்டு கடைசியில் ஊருக்கு போய்விட்டான். பிறகு ஆளையே காணவில்லை. இந்த டமார செவிட்டுக்கு வாழ்க்கைப்பட்டாகிவிட்டது. குருக்கள் பெண் குருக்களுக்குத்தான் வாழ்க்கைப்பட வேண்டும் என்றாலும் அப்பாவுக்கு இந்த பூமண்டலத்தில் வேறு ஒருவர் கூடவா அகப்படவில்லை? கட்டை குட்டையாய், கள்ளு மாதிரி உடம்பு, காதிலே கடுக்கன். அது எதற்காகவோ தெரியவில்லை. கேட்காத காதுக்கு கடுக்கன் என்ன, மாட்டல் என்ன? கல்யாணமானது முதல் 4 வார்த்தை சேர்ந்தாற் போல் பேசினோம் என்பதே இல்லை. 2 வார்த்தை பேசுவதற்குள் விழி பிதுங்கி மண்டை உடைந்து போய் விடுகிறதே. இவள் குரல் எப்படி இருக்கும் என்றே அவனுக்கு தெரியுமோ என்னவோ. பரவச நிலையில் அடங்கிய குரலில் பேசும் பாதி ரகசிய பேச்சுக்கள் அவளுக்கு எப்படி கேட்டும்? அவனோடு பேசி பேசி தொண்டை பெருகிவிட்டது. பிறந்த ஊருக்கு போன போது, ஏண்டி இப்படி கத்தற, மெதுவா பேச, ஊரு முழுக்க கிடுகிடுக்கணுமா என்று தங்கை தமக்கைகள் அழுத்து கொண்டார்கள். போடி போ
அத்திம்பேருக்கு நீங்க மாலை போட்டிருந்தா தெரியும். அவர் காதுகிட்ட பீரங்கி வெடிச்சா நெருப்பு குச்சி கிழிக்கிற மாதிரி இருக்கு அவருக்கு. என்ன போய் சொல்ல வந்துட்டா என்று அவள் பதில் சொல்லும்போது எல்லோருமே சிரிப்பார்கள். இப்படி அவர்கள் சிரிக்க சிரிக்க பேசினாலும் அவள் மனதிற்குள் மட்டும் துணுக்கென்றது. செவிடாய் போவதை விட மட்டம் ஒன்றும் இல்லை. யாராவது பேசும்போது ஆ ஆ என்று ஜடம் மாதிரி கேட்டுக்கொண்டே இருந்தால், செவிட்டு புருஷனோடும் செவிட்டு மனைவியோடும் எத்தனை பேர் அந்யோன்யமாக தாம்பத்தியம் நடத்துகிறார்கள். அவளுக்கு மட்டும் அவளுக்கு மட்டும் என்ன பிரியம் இல்லாமலா இருக்கிறது? எல்லாம் இருக்கிறது. ஆனால் குறைதானே. போன வருடம் எதிர் வீட்டில் ராதா கல்யாணத்தின் போது மதுரை மணி சங்கீத கச்சேரி நடந்தது. கூட்டத்திற்கு நடுவில் அவள் புருஷனும் உட்கார்ந்திருந்தான். பக்கத்தில் வாயை பிளந்தும் ஆகாரம் போட்டும் மெய் மறந்திருந்தவர்களை ஜடம் மாதிரி பார்த்து கொண்டிருந்தான். நடுநடுவே பெரிய வீட்டு வாயாடி கிட்டுசாமி கச்சேரி எப்படி என்று கண்ணை சிமிட்டி அவனிடம் ஜாடை செய்து கொண்டிருந்தான். ஸ்திரீகளுக்கு நடுவில் உட்கார்ந்திருந்த அகிலாண்டத்திற்கு வந்த ஆத்திரத்திற்கும் துக்கத்திற்கும் அளவே இல்லை. காதுதான் இல்லையே. நடுக்க சேரில் உட்கார்ந்து அசட்டுத்தனத்தை தப்படித்துக் கொள்ளுவானேன்? புருஷன் கையை கரகரவென்று பிடித்து இழுத்து வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போய்விட்டால் தேவலை போல் இருந்தது அவளுக்கு. அருகில் உட்கார்ந்திருந்த ஸ்திரீகளை ஏறிட்டு பார்க்கவே அவளுக்கு கூச்சமாக இருந்தது. பார்த்தால் எல்லோர் கண்ணிலும் தென்படும். ஐயோ, பாவத்தை எப்படி சகிப்பது? அவ்வளவு தூரத்திற்கு எல்லோரும் பாட்டை கேட்காமல் அவளை பார்த்து இரக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்ற அளவுக்கு அவள் துன்பம் வந்துவிட்டது. கச்சேரி நடக்கும் பெஞ்சுக்கு முன்னால் உட்கார்ந்திருந்தான் ராஜம். அந்த வீட்டுக்காரரின் பையன். அவன் 20 வயது இருக்கும். எங்கோ மீரத்தில் மிலிட்டரியில் உத்தியோகம். ராதா கல்யாணத்திற்காக லீவ் எடுத்துக்கொண்டு வந்திருந்தான். நல்ல சாரீரம் அவனுக்கு. நன்றாக பாடுவான். அகிலாண்டம் பாடகரை பார்க்க பிரம்ம பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளுடைய கண் தலையாட்டி பொம்மை மாதிரி ராஜத்தின் மேலேயே திரும்பி திரும்பி விழுந்து அவன் பாட்டை ரசிக்கும் அழகைக் கண்டு வியந்து கொண்டிருந்தாள். பிறகு 2 நாளைக்கு அகிலாண்டத்திற்கு ஒன்றும் ஓடவில்லை. தேனி மாதிரி அவன் நினைவே வந்து அவளை ஒட்ட ஒட்ட மொய்த்து கொண்டிருந்தது. ஏதாவது ஒரு சாக்கை சொல்லி எதிர் வீட்டுக்கு மணிக்கு 7 தடவை போக ஆரம்பித்தாள். ராஜம் ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்தான். மாமி, சற்று எறும்பு வடிகட்டிய கொடுங்களேன். இதோ தந்தரனே என்று அகிலாண்டம் அதை வாங்கி வந்தாள். சற்று பொறுத்து அதை ஜோட்டி சலத்துல நினைச்சு திருப்பி கொடுத்து விட்டு வந்தாள். அவள் கூடத்திற்கு திரும்பி வரும்போது, ஏண்டி அகிலம், தேங்காய் உரிக்கிற பாறைய திருப்பி கொடுத்துட்டியோ என்று ராஜத்தின் தாயார் கேட்டாள் சமையல் உள்ளிருந்து. என்ன என்று கேட்டுக்கொண்டே ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்த ராஜத்தை பார்த்தாள் அவள். அப்பொழுதுதான் அவன் கண்ணெடுக்காமல் இத்தனை நாளாக இல்லாத ஒரு பார்வை பார்த்தான். அவளை புரிந்து கொண்டு விட்டதாக சொல்வது போல் இருந்தது அந்த பார்வை. பாறையா, இதோ கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவள் திரும்பினாள். திரும்பி வந்தவள் ஏதோ ஞாபகம் வந்து வெண்கல பானையை மறந்தே போய்விட்டது என்று கெஞ்சி கொடுத்து விட்டு வந்தாள். 7-8 நடை ஆகிவிட்டது. மறுபடியும் போனாள். வெத்தல்ல இருக்கோ மாமி? சமையல் உள்ளிருந்து ராஜத்தின் தாயார், ராஜம், அலமாரியிலிருந்து கொஞ்சம் வெத்தலை எடுத்துக்கூட அந்த மாமி கிட்ட என்று உள்ளே இருந்தபடியே சொல்லிவிட்டு 10 பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு புழக்கடைக்கு போய்விட்டாள். ராஜம் ராதா கல்யாணத்திற்கு கண்டு மிஞ்சியிருந்த வெற்றிலையில் பாதி எடுத்து அவள் கையில் வைத்தான். அவள் நிமிர்ந்து பார்த்தார் போல் அவளுக்கு பார்க்க முடியவில்லை. வெடவெடத்துக் கொண்டு அதை வாங்கிக் கொண்டு திரும்பி விரைந்தாள். தன் வீட்டு ஆளோடியில் ஏறும்போது இருமல் ஓசை கேட்கவே திரும்பி பார்த்தாள். நிலையின் மேல் 2 கைகளையும் தூக்கி வைத்துக் கொண்டு ராஜம் அவள் மீது பார்வையை நாட்டியிருந்தான். அவசர அவசரமாக அவள் உள்ளே வந்து அடுக்கில் வெற்றிலையை வைத்து மூடிவிட்டு மீண்டும் வாசலுக்கு வருவதற்காக கிளம்பினாள். காஃபி போட்டாச்சா என்று கூடத்தில் துணியை விரித்து படுத்திருந்த அவள் புருஷன் தூக்கம் தெளிந்து உலர்ந்த உதட்டை நனைத்துக் கொண்டே கேட்டான். அப்போதுதான் அவளுக்கு மறந்து போன காரியங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தன. மாட்டுக்கு தண்ணீர் கட்டவில்லை, பால் கறக்கவில்லை, பசு சோர்ந்து விட்டிருந்தது. அதை கவனிக்க ஆரம்பித்தாள்.
பாலை கறந்து அடுப்பை மூட்டி காஃபியை போட்டாள். சர்க்கரை டப்பாவை எடுத்து திறந்தபோது அது துடைத்து விட்டார் போல இருந்தது. கட்டி தட்டி ஓர் ஓரத்தில் ஒட்டி மினுக்கின துண்டை தவிர ஒன்றுமில்லை. சக்கரை வாங்கிட்டு வந்துடுறேன் என்று அவன் காதருகில் கர்ஜித்து விட்டு எதிர் வீட்டுக்கு ஓடினாள். வாசலில் அரை வண்டி பூட்டி நின்று கொண்டிருந்தது. உள்ளே போனாள். கூடத்தில் கோட்டும் சட்டையும் போட்டுக்கொண்டு ராஜம் நின்று கொண்டிருந்தான். அவன் தாயார் தட்டிலிருந்து விபூதியை கட்டை விரலால் எடுத்து அதை அவனது நெற்றியில் இட்டுக் கொண்டிருந்தான். விபூதி இட்டுக் கொண்டதும் ராஜம் அவர்கள் இருவருக்கும் நமஸ்காரம் செய்தான். ஒன்னும் மறக்கலையே, எல்லாம் எடுத்து வச்சுட்டியோ என்று கேட்டார் அவர். ஒன்னும் மறக்கல, போய் சேர்ந்த உடனே லெட்டர் போடு, வார ஒரு கடிதாசு போடணும், உன்னுடைய சௌகரியப்படிதான் எழுதணும்னு வர்க்கம் பண்ணக்கூடாது, அம்மா ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சுடுவா, நீங்க சொல்லிட்டே இருக்க வேண்டியதான், அவன் போட்டா தானே. கடிதாசி போடுறேமா என்று 1000 மைல் பிரயாணத்திற்கும் தனிமைக்கும் ஹோட்டல் சாப்பாட்டுக்கும் கிளம்பிக் கொண்டிருந்த ராஜம் குரல் தழுதழுத்தான். ரேலி வாசற்படி அருகில் நின்று இவ்வளவையும் பார்த்து கொண்டிருந்த அகிலாண்டத்திற்கு ஏக்கம் பிடித்து விட்டது. அயர்ச்சி தாங்காமல் திரும்பினாள். என்னடி அகிலாண்டம், என்ன வேணும் என்று கேட்டாள் ராஜத்தின் தாயார். சக்கரை ஒரு கரண்டி வேணுமாமி, காஃபி கலந்து வச்சேன், அப்புறம்தான் சக்கரை இல்லைன்னு ஞாபகம் வந்துச்சு, வாங்கிட்டு போயே. நன்னா திரும்பி போறா அசடு, நிறைய கொடுடி, ஒரு கரண்டி என்ன என்று உத்தரவு போட்டார் ராஜத்தின் தகப்பனார். சகுனமாயிற்றே என்று அவருக்கு முகம் மலர்ந்து விட்டது. ராஜம் கிளம்பு என்று பெட்டியை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு போனார். ராஜம் தயங்கி நின்றான். போயிட்டு வரேமா, அந்த மாமி கிட்டையும் சொல்லு என்று விடை பெற்றுக் கொண்டான். போயிட்டு வரேன்னு சொல்லிக்கிறாண்டி என்று அகிலாண்டத்திடம் அஞ்சல் செய்தால் அவன் தாயார். சரி என்று வேதனையை அடக்கி புன்சிரிப்புடன் கூறினாள். உடனேயே வாசலுக்கு வந்துவிட்டாள் அகிலாண்டம். எல்லோரும் வாசலுக்கு வந்ததும், பாத்தியா, ஊஞ்சல் பலகையில வச்சிருக்கிற புஸ்தகத்தை மறந்துட்டேன் என்று நினைத்து கொண்டு சொன்னான் ராஜம். நான் போய் எடுத்துட்டு வரேன்டா என்று உள்ளே ஓடினார் தகப்பனார். அம்மா, ஒரு கிராம்பு கொண்டு வாயேன் என்றான் ராஜம். அம்மாவும் உள்ளே போனாள். வாசலில் வண்டிக்காரனை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அவனும் மாட்டு சலங்கையை சரிபடுத்திக் கொண்டிருந்தான். போயிட்டு வரட்டுமா என்ற பாவனையில் அகிலாண்டத்தை பார்த்து தலையாட்டினான் ராஜம். தன்னிடம் தனியாக சொல்லிக் கொள்ள அவன் இவ்வளவு சிரமப்பட்டதைக் கண்டு அவளுக்கு பெருமை தாங்கவில்லை. கண்ணில் நிறைந்த ஜலத்தை விழாமல் தேக்கிக் கொண்டு தலையாட்டினாள் அகிலாண்டம். கிராம்பும் புஸ்தகமும் வந்துவிட்டன. சலங்கை ஒலித்தது. ஒரு நிமிஷத்தில் வாசல் வெறிச்சோடி விட்டது. கண்ணை துடைத்துக் கொண்டு உள்ளே போனாள் அகிலாண்டம். பித்து பிடித்தாற் போல உட்கார்ந்திருந்தாள் அவள். பறிகொடுத்து விட்ட மனது அடித்துக் கொண்டே இருந்தது. சாயந்திரம் வேலைக்காரி வந்தபோது பாத்திரத்தில் ஏதோ பத்து ஒட்டி கொண்டிருந்ததென்று விதியிடம் பட்ட ஆத்திரத்தை அவள் மீது திருப்பி விட்டாள் அகிலாண்டம். எத்தனை நாளைக்கடி சொல்றது, சொரண கட்டவளை, இப்படி தேய்க்காதன்னுட்டு நீ சோறுதான் திங்கிறியா? இது என்ன வேலை? கழுத குட்டி மாதிரி இழிக்கிறியே, சீ, பல்ல மூடு மானங்கெட்டவளே. இழித்துக் கொண்டிருந்த வேலைக்காரியின் முகம் இருண்டு விட்டது. அவள் விஸ்வரூபம் எடுத்து விட்டாள். என்னாமா கழுத குதிரைங்கிற, என்ன மானங்கெட்டு போயிட்டேனா? நாக்கூசாம அடுக்கிறியே, மானங்கெட்டவன்னுட்டு. இந்த பேச்சுக்கு அந்த மவராச உன்னுடைய புருஷன் பூஜை பண்றானே, அந்த ஆண்டவன் தான் உன்னை கேட்கணும். ஐயோ, இது என்னாடி பேச்சு? சீச்சி, பதில் பேசாத. சரிதாமா, பேசாம இரு. நீ ரொம்ப நல்லா பேசிட்ட பாரு. கணக்க பார்த்து காசை விட்டேறி. மானங்கெட்டவ வேலையும் சங்காத்தமும் உனக்கு வேணாம். நீ எல்லாம் ஒரு மனுஷி மாதிரி என்று பொரிந்து விட்டு கொள்ளை படலை திறந்து கொண்டு பறந்து விட்டாள் வேலைக்காரி. படபடப்பு ஓய்ந்ததும் நடந்ததை நினைத்து அழுதாள் அகிலாண்டம். நிம்மதியில் இருந்து நழுவி விட்ட மனம் வேதனை தாங்க மாட்டாமல் அழுத்திக் கொண்டிருந்தது. 4 நாள் கழித்து தற்செயலாக அவள் தகப்பனார் வந்தார். அவரோடு பிறந்தகம் போய் 10-15 நாட்கள் இருந்துவிட்டு வந்த பின்தான் மனம் நிலை கொண்டது. கொஞ்சம் கொஞ்சமாக 2 நாள் அவள் கற்பனையிலும் ஆசையிலும் நாடகம் ஆடிவிட்டு போன ராஜத்தை மறந்துவிட்டாள். இப்பொழுது அந்த ஸ்தானத்திற்கு வந்துவிட்டான்
அடுத்த வீட்டு ருக்மணி அம்மாமியின் தம்பி. அவனுக்கு லீவு 10-15 நாள் இருக்கிறது. இருந்தால் என்ன, அவள் அதிர்ஷ்டம் தெரிந்தது தானே. இருந்தும் மனசு கேட்க மாட்டேன் என்கிறது. ஒரு ஆசை. குளிக்கப் போனவன் இன்னும் வரவில்லை. துடிக்க துடிக்க அவனை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் அவள். என்ன யோசனை பலமா இருக்கு என்று குரல் கேட்கவே சூனியத்தை பார்த்து நினைவிழுந்திருந்தவளுக்கு தூக்கி வாரி போட்டது. அவள் புருஷன் நைவேத்திய பாத்திரத்துடன் புன்சிரிப்பு சிரித்துக் கொண்டு நின்றான். ரொம்ப நாளி பண்ணிட்டேனோ, பசி துடிக்கிறதாக்கும் அம்பாளுக்கு என்று கேட்டார் அவர். செவிடனின் சிறு குரலில் எவ்வளவு பரிவு, எவ்வளவு கனிவு, எவ்வளவு நம்பிக்கை! என்ன நிர்மலமான பார்வை! வெயிலில் கால் பொரிய நடந்துவிட்டு வந்த தேகம் வேர்த்து விறுவிறுத்து கொண்டிருந்தது. ஜென்மத்திலேயே கோபத்தை அறியாத கண்ணும் உதடும் வழக்கம் போல் பொன்சிரிப்பில் மலர்ந்திருந்தன. இதைவிட என்ன வேண்டும் எனக்கு என்று மயங்கி போனாள் அகிலாண்டம். சிரித்து கொண்டே நைவேத்திய பாத்திரத்தை கையில் வைத்துக்கொண்டு அவ்வளவு அன்பை காட்டிய விதியை உள்ளே அழைத்து போய் கதவை தாளிட்டு அதன் உடல் வேர்வையை துடைத்தாள். அது இலையில் உட்கார்ந்து சாப்பிட்ட போது அவளுக்கு எல்லா பசியும் தீர்ந்து விட்டது. தி. ஜானகிராமன் அவர்கள் எழுதிய சிறுகதை பசி ஆறிற்று முற்றும். ஒரு பெண் அப்படிங்கிறது வீட்டுல அல்லது தன் கணவன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மனசு தடுமாறத்துக்கான வாய்ப்பு எப்பவுமே இருக்கு. அது எந்த காலகட்டமாக இருந்தாலும். அதனாலது எப்பவுமே மனைவி மேல அன்பும் பாசமா இருக்கிறப்ப எந்த பொண்ணோட மனசும் தடுமாறாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு தடுமாறக்கூடிய மனசாக ஒரு பெண் மனசு இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய ஒரு பவர், சக்தி கணவனுக்கு உண்டு. அவனுடைய அணுகுமுறையும் மகிழ்ச்சியான பேச்சும் குலைவான அன்போடு அவளோட பழகிறதும் அவளுடைய எண்ணத்தையே மாத்திருங்கிறது பசி ஆறிற்று கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்.